ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டால் நாம் அதை பார்த்து பொறாமைப்படவே கூடாது. ஒருத்தர் கர்த்தர் உயர்த்திட்டாங்கன்னா அதை நம்ம பார்த்து பொறாமைப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆள் சமமா 2 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆளை உயர்த்திட்டாங்கன்னா இந்த ஆள் பேசாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, ஆனா இவங்க பேச மாட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அவங்க நம்மளோட இல்லை, அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அவர்களுக்கு ஒரு காரணம். நான் தான் சொல்லுவேன், சூரியனுக்கு உதிக்கிற ஒரு நேரம் என்று இருந்தால் சந்திரன் வெளியே வர ஒரு நேரம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தான் 2ஐயும் படைச்சாரு, ஆனா 2த்துக்கும் காலத்தை வச்சாரு. அல்லேலூயா. If sun has its own time to shine, moon will get its time. மூணுக்கும் நிலவுக்கும் அந்த நேரம் வரும். அல்லேலூயா. அதனால ஒன்று, நம்ம ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, எல்லா ஆசீர்வாதங்களும் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தரது எப்படின்னா நிரந்தரமானது. எப்பவுமே தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு பவர் என்ன தெரியுமா? அது தலைமுறைகளை தாண்டும். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு 1 கோடி இருக்கலாம், ஆனா அந்த 1 கோடி ஒரு தலைமுறையிலே அழிஞ்சிரும். ஆனா உங்களுக்கு பெரிய, உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கலாம், ஆனா அது தலைமுறையை தாண்டும். நான் பணத்தை குறித்து சொல்லவில்லை, நான் ஆசீர்வாதங்களை குறித்து ஒப்புமைக்காக சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்த்து ஓகே அவங்க இப்படி பண்ணதுனால தான் இப்படி இருக்காங்க, நம்மளும் அந்த வழியில போய் பண்ணலான்னு துன்மார்க்கரின் மேல் பொறாமை கொள்ளாதே. அவன் முடிவை பார், சடுதியாய் அவன் நாசமடைவான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் எனக்கு ஒன்று தந்தார்னா அது நிரந்தரமா தருவார், யாரும் பறித்து கொள்ள முடியாது தருவார். உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, பலவர்ண அங்கி அப்பனால் தரப்பட்டது, ராஜ வஸ்திரம் ராஜாவால் தரப்பட்டது. உங்க அப்பா அம்மா தந்ததை பறிச்சிடலாம், அப்பா தரதை பறிக்க முடியாது. மனிதர்கள் கைகளிலிருந்து பெற்றதை எவன் வேணாலும் பறித்துக் கொள்ளலாம், அதை பறிக்கலாம், கிழிக்கலாம், தூக்கி வீசலாம். ஆனா ராஜாதி ராஜாவாகிய தேவன், அவர் கையிலிருந்து ஒன்னை கிடைச்சா அதை பறிக்க ஒருத்தரால முடியாது. தலைமுறைக்கு. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல செலவிடுற நேரம், நீங்க கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், நீங்க நினைக்கலாம் பெருசா என் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை, பெருசா ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? நான் சொல்லுவேன், இல்லை, கொஞ்சமா இருந்தா கூட தலைமுறையை தாண்டி போ. அல்லேலூயா.